ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் அதிகரிச்சிட்டது, வரி அதிகமாக போட்டாங்க. இன்றைக்கு மின்சார கட்டணம் 52% உயர்வு, ஆண்டுக்கு 5%, 3 வருஷத்துல 15% உயர்த்தி 67% மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. கடைக்கு பீக் ஹவர்ல டபுள் சார்ஜ் வசூல் பண்றீங்க. நகராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டிருக்காங்க. 2 வருஷம் 12% உயர்த்திட்டீங்க. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட இன்றைக்கு திமுக ஆட்சியில் வீட்டு வரி 112% உயர்ந்து விட்டது. கடைக்கு 150% வரி உயர்வு. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% கூடுதல். அதுபோல குடிநீருக்கு வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல. அப்படி ஒரு மோசமான அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி எப்படி இருந்தது, திமுக ஆட்சி எப்படி இருந்தது தெரிஞ்சு பாருங்க. இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது அவர் தெரிவித்தார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 520 அறிவிப்புகள் வெளியிட்டு நிறைவேற்றணும். அத்தனை நிறைவேற்றி கொடுத்தாரா? அவருடைய 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் அறிவிப்பு திமுக பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்க, குறைச்சாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா, கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில கல்விக்கு வாங்கின கடன் ரத்து பண்ணாங்களா? ஆட்சிக்கு நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ கூடுதலா சக்கரை போடுறாங்களா, போட்டாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய் தானே. நாட்டு மக்களை ஏமாற்றி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப மீண்டும் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே இருக்கின்ற தேர்தல் அறிவிப்பு தொங்கிக் கொண்டிருக்குது. மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. ஆக திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதுதான் வாடிக்கை.